செய்திகளிலே வரக்கூடிய சில காரியங்களை பார்த்து அதை மனதிலே வைத்து என்ன செய்ய போகிறோம்? ஜெபிக்கிறோம். இப்படி சில நாட்களாய் அப்படிதான் நம்ம என்ன செய்கிறோம்? ஜோமனி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் செய்திகளிலே வந்ததான சில காரியங்களை நம்ம மனதிலே வைத்து என்ன செய்ய போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். தேசத்திலே நடந்ததான விபத்துக்கள் இனி உள்ள நாட்கள்ல அது தடுக்கப்பட வேண்டும். காரியங்களுக்காய் ஜெபிக்க போகிறோம். கடந்த வியாழக்கிழமை அன்று 242 பேரை கொண்டதான ஒரு விமானம் லண்டன் நோக்கி புறப்பட்டது. ஏர் இந்தியா விமானம். அது புறப்பட்டதான சில நொடிகளிலே, சில நிமிஷம் என்று கூட சொல்ல முடியாது, சில நொடிகளிலே அது டேக் ஆஃப் ஆகிக்கொண்டே இருக்கிறது. அந்த வீடியோவை பார்க்கிற போது மேலே போய்கொண்டே இருக்கிறது. போன வேகத்திலே மறுபடியும் அது மேலாக்க எழும்பாமல் கீழாக்க எழும்பி அந்த பகுதியில் இருந்ததான, அதாவது குஜராத் மாநிலம் அகமதாபாத் பகுதியிலே இருந்ததான ஒரு ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் படிக்கக்கூடிய ஹாஸ்டல். அதுவும் சரியான மத்தியானம் 1:38 என்று சொல்லி செய்திகளிலே பார்த்தோம். அந்த நேரத்தில் சாப்பிடும்படியாய் வந்ததான பிள்ளைகள், அதாவது டாக்டருக்காக படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்த அந்த கட்டிடத்தின் மேலே என்ன செய்தது? மோதினதிலே அதிலேயும் அநேகர் என்ன செஞ்சிருப்பார்கள்? மரித்திருப்பார்கள். செய்திகளை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட மரணங்களின் எண்ணிக்கை 274 இருக்கலாம் என்று என்ன செய்கிறது? சொல்லப்படுகிறது. அதிர்ஷ்டவசமாக ஒருவர் உயிர் தப்பிவிட்டார். ஒரு பெண் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டை விட்டது நிமித்தம், ஃப்ளைட்டு டிராஃபிக்னால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஏர்போர்ட்டுக்கு குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு முன்னாடி 1:30 தான் கிளம்புது. ஆனா இவங்க 12 மணிக்கே உள்ள என்ன செய்யணும்? இருக்கும். அப்ப எத்தனை 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே என்ன செய்ய வேண்டியிருக்கு? உள்ள இருக்க வேண்டி இருக்கிறது. இவங்க கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் லேட்டாகி வந்ததுனால ஃப்ளைட்டு விட்டுட்டாங்க. ஆக மொத்தம் 2 பேர் இந்த ஃப்ளைட்டு நிமித்தம் தப்புவிக்கப்பட்டார்கள். அதுல ஒருத்தர் குதித்து மரணத்திலிருந்து தப்பினார். இனி ஒருவர், அவரோடு உடன் பிறந்த சகோதரரும் அந்த ஃப்ளைட்ல என்ன செய்து விட்டார்? மரித்து போய்விட்டார். கிட்டத்தட்ட அந்த ஃப்ளைட்ல மட்டுமே 1 லட்சம் தாண்டி லிட்டர் பெட்ரோல் என்ன செய்யும்? பிடிக்கும். நம்ம வண்டிக்கு ஊத்துற பெட்ரோல் மாதிரியெல்லாம் கிடையாது. அது பியூர் பெட்ரோல். லேசானாலே உடனே என்ன செஞ்சிடும்? தீ பிடிச்சிடும். அந்த பெட்ரோல் வேறு. அது லண்டனுக்கு கிட்டத்தட்ட 9 மணி நேரம் நினைக்கிறேன். 9 மணி நேரம் டிராவலுக்காக புறப்பட்டதான விமானம் சில செகண்ட்ல, சில நொடிகளிலே அப்படியே என்ன செய்து விட்டது? நொறுங்கி விட்டது. சில நொடிகளிலே தீப்பிடித்து தீ கரிக்கட்டையா எல்லாரும் என்ன செய்து விட்டார்கள்? மாறிவிட்டார்கள். அவர்களுடைய முகத்தை கூட நம்மளால் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாத அளவுக்கு, யார் எவருனே தெரியாத அளவுக்கு மாறிவிட்டது. இந்த ஃப்ளைட்ல இருந்தவங்க மரித்து போய்விட்டாங்க. அது ஒரு பக்கம். ஹாஸ்டல்ல பல கனவுகளோடு படிக்கும்படியாய் பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அவர்களுடைய பெற்றோர்கள் அனுப்பி வைத்த அவர்களும் மரித்து போய்விட்டார்கள். இதிலும் மிகவும் வேதனையான காரியம் என்னவென்று சொன்னால், கணவன், அதாவது மனைவி இறந்திருக்கிறாங்க. மனைவியை அவங்களுக்காக அடக்கமெல்லாம் பண்ணிட்டு 2 பிள்ளைகள் யூகேல என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. இவர் மனைவி அடக்கம் பண்ணிட்டு திரும்ப ஃப்ளைட் ஏறி போகிறார். அவரும் அந்த ஃப்ளைட்ல என்ன செஞ்சிட்டாரு? மரித்து விட்டார். இப்ப 2 பிள்ளைகள் யூகேல என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. அப்போ அவங்களுடைய நிலைமை யோசித்து பாருங்க. இனி ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா 5 பேர். அவங்க யூகேல போய் செட்டில் ஆவதற்காக, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆவதற்காக, அந்த கேரளாவை சேர்ந்தவர்கள் என்று நினைக்கிறேன், செட்டில் ஆவதற்காக 5 பேரும் குடும்பமாய் போகிறார்கள். அவங்க 5 பேரும் என்ன செய்து விட்டார்கள்? மரித்து போய்விட்டார்கள். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர், குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சரும் என்ன செய்து விட்டார்? மரித்து போய்விட்டார். உங்களுக்கு தெரிந்ததான தகவல் தான் இதை ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா உலகத்துல மரணங்கள் அதிகமாக என்ன செய்கிறது? நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா கப்பல், கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் கப்பல் தீப்பிடிச்சு எரிஞ்சது. அதுல பார்த்தீங்கன்னா 22 பேர் என்ன செய்தாங்க? இருந்தாங்க. அதுல 18 பேர் தப்பினார்கள் என்று செய்தி, 4 பேரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று செய்தி. கண்டுபிடித்தாங்களா அப்படின்னு நமக்கு என்ன செய்யல, தெரியல. அதே போல என்ன செய்தது? இடிந்து விழுந்தது. 3 காரியம் நடந்தது. ஆனால் இந்த தீ விபத்தினால பாதிக்கப்பட்டதான அந்த செய்தி அதிகமா என்ன செய்தது? பரவினது. இதிலும் குறிப்பாய் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வயது பையன், அவனும் என்ன செய்தான்? மரித்து போனான். மரத்தடியில தூங்கி கொண்டிருந்தான்.
அவங்க அப்பா அம்மாவுக்கு டீ கடையில் உதவி செய்துட்டு மத்தியான நேரம் பார்த்தீங்களா சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அங்கே தூங்கி கொண்டிருந்தான். அந்த வெக்கையினால அந்த தீயினால அவன் என்ன செய்து விட்டான், கருகி போய்விட்டான் என்று செய்தி பார்க்கிறோம். 1000 டிகிரி செல்சியஸ். எத்தனை 1000? நமக்கு மே மாசத்துல வெயில் 100 டிகிரி 102 டிகிரின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி 10 மடங்கு அந்த 102 டிகிரி மே மாச வெயிலே நம்மளால என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. ஆனா அதை விட எக்ஸ்ட்ரா 9 மடங்கு, ஆக மொத்தம் 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருந்ததுன்னா என்னத்துக்கு யோசித்து பாருங்க. வெப்பத்தினாலே அநேகர் இன்னும் எத்தனை பேர் மறிக்கக்கூடிய தருவாயிலே சீரியஸா இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். தேசத்திலே விபத்துகள் அதிகமாய் நடக்கிறது. இந்த விபத்துகள் என்ன செய்யணும், மாறணும். ஃப்ளைட் விபத்து நிறைய என்ன செய்து நடக்கிறது, நிறைய விபத்து, ஃப்ளைட் ஏரோப்ளைன் நிறைய விபத்துகள். ஒன்று கடல்ல விழுந்துருது, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெடித்து சிதறி விடுகிறது. பலர் என்ன செய்யறாங்க, கடந்து போகிறாங்க. இந்த காரியங்களை பல கனவுகளோடு வெளிநாட்டுக்கு என்ன செஞ்சாங்க, போனாங்க. அங்க போய் செட்டில் ஆகணும். இப்பதான் புதுசா லண்டனை போய் வெளிநாட்டை போய் பார்க்கணும்னு நினைத்தவர்கள் உண்டு. அங்க போய் புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு நினைத்தவர்கள் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்ப பாரத்தை சுமந்து கொண்டு போகிறவர்களும் உண்டு. அதுல அநேக ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஃப்ளைட்ல வேலை செய்யற கேப்டன், அவருக்கெல்லாம் வயசு 56ன்னு நினைக்கிறேன். அவனுடைய அப்பாவும் அது சம்மந்தப்பட்ட வேலையில தான் இருந்தாரு. அவரும் என்ன பண்ணிட்டார், நான் இன்னும் சீக்கிரமா நான் வந்து உங்க கூட இருக்கேன்னு சொல்லிட்டு போனவர், அடுத்து நான் ரிட்டையர்ட் ஆயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன்னு சொன்னவர் திரும்பி என்ன செய்யவில்லை, வர முடியவில்லை. இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை, மனுஷனுடைய வாழ்க்கை. இந்த சம்பவத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு சில வேத வசனங்கள் ஞாபகத்துக்கு வந்தது. 1 பேதுரு 1:24 சொல்லுகிறது, மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது என்று சொல். மாம்சம் எல்லாம் எப்படி இருக்கிறதாம், புல்லை போல் இருக்கிறது. மனிதன் எப்படி இருக்கிறானா, காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலரை போல என்ன செய்கிறான், இருக்கிறான். காலையில் ஒரு பூ என்ன செய்கிறது, பூக்கிறது. சாயங்காலம் பார்த்தீங்கன்னா அந்த பூ அப்படியே என்ன செஞ்சிடும், வாடி போய். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. இதிலிருந்து நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய பாடம் என்னன்னா, ஜெபிப்பதற்கு முன்பதாக இந்த காரியங்களை சொல்லுகிறேன். யாக்கோபு 4:13, 14, 15 வசனம் சொல்லுகிறது. இந்த சம்பவத்தின் மூலம் நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய காரியம், நாம் சிந்திக்க வேண்டிய காரியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. 13ஆம் வசனம், நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறது. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோட இருந்தால் இன்னதை செய்வோம் என்று என்ன செய்யணுமா, சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம என்னைக்குமே பல கனவுகளை என்ன செய்வோம், காண்போம். பெரிய பில்டிங் கட்டிடணும், பெரிய வீடை கட்டிடணும், காரை வாங்கிடணும், அடுத்து பார்த்தீங்கன்னா 10 பவுன் நகையை என்ன செஞ்சிடணும், வாங்கிடணும், எல்லாமே நினைப்போம். அது தவறுன்னு சொல்லல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று நம்ம என்ன செய்யணுமா, சொல்லணும். நான் அதை சாதிச்சிருவேன், நான் இதை செஞ்சிருவேன், நான் அப்படி ஆயிருவேன், இப்படி ஆயிருவேன், என் பிள்ளைய அப்படி வச்சிருவேன், இப்படி வச்சிருங்க. ஒண்ணுமே என்ன செய்யாது, நடக்காது. ஆண்டவருக்கு சித்தமானா இதை நாங்க செய்வோம், ஆண்டவருக்கு விருப்பமானா இதை நாங்க செய்வோம் என்று என்ன செய்யணுமா, சொல்லணும். ஏன் சொன்னா, மனிதன் வாழ்க்கை அவ்வளவுதான். நாளைக்கு என்பது நம்ம கையில கிடையாது. வேதம் சொல்லுகிறது, நாளைக்காக நீங்க என்ன செய்ய வேண்டாம்,
கவலைப்பட வேணும். பல கனவுகளோடு கடந்து சென்றவருடைய வாழ்க்கை சின்ன பின்னமாகிவிட்டது. இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் கதறிக்கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ பிள்ளைகள் கதறிக்கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ உடன்பிறப்புகள் கதறிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஒருவேளை ஆஸ்பத்திரியில் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கணும். அந்த ஏர் இந்தியா நிறுவனம் அவர்களுக்கு என்ன செய்யணும்? செய்ய வேண்டிய உதவி செய்யும். மிக முக்கியமான காரியம் என்னன்னா, அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட மிகவும் பாதுகாப்பான ஏரோப்ளைன், அதுதான் ரொம்ப முக்கியம். மிகவும் பாதுகாப்பான ஏரோப்ளைன். இதுல அந்த அளவுக்கு பெரிய சேதமே வராதான். இது கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல இந்த பிளைன் ஓடிக்கிட்டு தான் இருக்கிறது. அவ்வளவு பாதுகாப்பானது. அதை ஓட்டிக்கொண்டதான விமானியும் அவர் மேல எந்த குற்றமுமே இருக்காதான். அவர் அந்த அளவுக்கு சரியாய் பெர்ஃபெக்டா விமானத்தை ஓட்டக்கூடியவர் தான். அவருடைய வாழ்க்கையில கூட அந்த அவர் கையில தான் இருந்தது எத்தனை பேருடைய உயிர். அவரும் போய்விட்டார். அதிலே பணி செய்தவர்களும் மரித்து விட்டார்கள். போகும்போது எவ்வளவு சந்தோஷமாய் அந்த ஃப்ளைட்ல ஏறி இருப்பாங்க, எவ்வளவு ஆசையா ஏறி இருப்பாங்க. அவங்களுடைய கனவெல்லாம் முறிந்து போய்விட்டது. ஒரு செகண்ட்ல, சில செகண்ட்ல, அரை நொடி, 30 செகண்டுக்குள்ள அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் கருகி போனது. தேவ பிள்ளைகள் இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்ளணும். ஜெபிப்பதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம். இல்லை, கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொண்டு இந்த காரியங்களை மனதில் வைத்து இனிமேல் தேசங்களிலே இப்படிப்பட்ட விபத்துக்கள் வரக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்காய் செய்ய வேண்டிய காரியங்களை அரசாங்கம் செய்யணும். இல்லைன்னா அந்த ஏர் இந்தியா நிறுவனம் செய்யணும். ஒரு குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் சரி, அதை மீட்கவே முடியாது. பணம் இருக்கும், ஆனால் ஜீவன் இல்லாத போது என்ன செய்யும்? குடும்பத்தோட மரித்து போனாங்க. அவங்களுடைய வாழ்க்கை யோசித்து பாருங்க. நம்ம ஜெபிக்க வேண்டிய தேசத்தில் இப்படிப்பட்டதான கொடூர மரணங்கள், கொடூர விபத்துக்கள் நடக்க கூடாது. புகையாய் மாறிவிட்டது அந்த ஏரியாவை. பயங்கரமான சேதம். விமானம் அப்படியே தூள் தூளாய் நொறுங்கி விட்டது. ரொம்ப வருத்தத்துக்குரியதான காரியம், ரொம்ப வேதனைக்குரியதான காரியம். அநேக குடும்பங்கள் இன்னைக்கு கண்ணீரோடு இருக்கிறது. தேவ பிள்ளைகள் நம்ம இதை பார்த்துட்டு சும்மா இருக்க கூடாது. நம்ம ஜெபிக்க வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி முதலாவதாக நம்முடைய இந்திய தேசத்திலே நடந்த அந்த விபத்தை நினைத்து, ஆண்டவரே இனிமேல் இப்படிப்பட்டதான விபத்துகள் எங்களுடைய தேசத்துல நடக்க கூடாது என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விபத்தில் காயம் அடைந்தவர்களுக்கு பூரண குணம் பெற நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த தேசத்தில், அந்த பகுதியில், அந்த மாநிலத்தில், ஒரு ஆமென், அந்த ஏரியாவில் ஒரு அமைதியான சூழல் உண்டாக ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு இருக்கிற குடும்பங்களை நினைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரமாய் அப்பா அவர்களுக்கான ஆண்டவரே அவர்களுடைய உறவினர்களுடைய சரீரம் கிடைப்பதற்கு ஆமை நீங்க உதவி செய்யுங்கப்பா. இரவு பகலாய் டாக்டர்கள் ஆமை கண் விழித்து வேலை செய்து கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆமே நாமே இந்த நிலைமை ஆமை சீக்கிரத்தில் சீராக ஜெபிக்கிறோம். ஆமீன். உயிரிழந்த குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களின் ஆறுதலுக்காய் ஜெபிக்கிறோம். அவருடைய ஆத்துமா ஆமென் ஆமென் அமைதல் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பல எண்ணங்களோடு, பல ஏக்கத்தோடு ஆமென் ஆமென் பல கனவுகளை சுமந்து சென்ற குடும்பங்கள் இன்னைக்கு எல்லாம் சின்ன பின்னமாகி இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஒரு விமான விபத்தின் நிமித்தம் பல குடும்பங்கள் இன்னைக்கு இந்தியா முழுவதிலும் வெளிநாட்டிலும் பல குடும்பங்கள் கண்ணீரோடு இருக்கிறாங்கப்பா. இந்த நிலைமை மாறட்டும் ஐயா. நீங்க ஆறுதல் படுத்த ஜெபிக்கிறோம். இனிமேல் எங்கள் தேசத்தில் இப்படிப்பட்ட விபத்துகள் நடக்க கூடாது ஆண்டவரே. தீயினால் உண்டாகிற விபத்துகள் தேசங்களில் வராதபடிக்கு அப்பா நீர் தடுத்து நிறுத்துவீராக. தீ மட்டும் அந்த இடத்துல பற்றி பிடிக்கலனா அநேக உயிர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கும், அநேக ஜீவன்கள் தப்புவிக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு தீ நிமித்தமாய் அப்பா ஆமென் ஆமென் விமானம் மோதினது நிமித்தம், தீ பிடித்தது நிமித்தமாய் இருக்கிறதான ஆமென் அழிவுகள், கோர விபத்துகள் எங்கள் தேசத்தை விட்டு மாறுவதாக. விபத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள் அழிக்கப்படட்டும். இயேசு
இயேசுவின் நாமத்தினாலே விபத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள், ஆமென் ஆமென், கோர விபத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவி சேனைகள் அழிக்கப்படட்டும். விபத்தை ஆமென் ஜனங்களை கொல்ல வேண்டும், ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று தேசமெங்கிலும் கிரியை செய்கிற விபத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஆமென் ஆமென், இனிமேல் இப்படிப்பட்ட விபத்துகள் எங்கள் தேசத்திலே வரக்கூடாதப்பா. நாங்களும் நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டக்கூடாது. நாளைக்கு என்ன நடக்கும் எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. மனிதனுடைய வாழ்க்கை பூவை போலவும் புல்லை போலவும் வாடி போகிறதப்பா. இந்த நிலையில்லாத இந்த உலகத்தில் வாழுகிறதான நாங்கள் உமக்கென்று வாழ உதவி செய்யுங்க. ஆமென் ஆமென் ஆமென். இந்த விபத்து நிமித்த இழந்த குடும்பங்களை நினைக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு சமாதானத்தை கட்டின எவ்வளவு பணம் கொடுத்தாலும் எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் முடியாதப்பா. ஏசப்பா, நீங்க அவர்களோடு கூட இருங்கப்பா. அவர்களுக்கு துணையாயிருங்க. தேசமும் துணையாய் நிற்க நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இனிமேல் எந்த விபத்து, இவ்விதமான விபத்துகள், ஏரோப்ளேன் விபத்துகள், விமான விபத்துகள் எங்கள் தேசத்தில் நடக்க கூடாது என்று சொல்லி செபிக்கிறோம். நடக்க கூடாது என்று சொல்லி செபிக்கிறோம். அப்பா, நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா. அற்புதம் செய்ய நாங்கள் செபிக்கிறோம். தேச தலைவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேசத்தின் குடிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆமென் ஆமென். எல்லா கோர மரணத்துக்கு, அகோர விபத்துகளுக்கெல்லாம் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னும் சாலை விபத்துகள், இன்னும் ஆமென் ரயில் விபத்துகள், இப்படிப்பட்ட விபத்துகள் எங்கள் தேசத்திலே வரக்கூடாது என்று சொல்லி செபிக்கிறோம். கடல்ல வரக்கூடிய விபத்துகள், அழிவுகள் தேசத்திலே வராதபடி பாதுகாக்க செபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனி உள்ள நாட்களில் தேசத்திலே இப்படி தீமையான செய்தி, துர்ச்செய்தி வராதபடி எங்கள் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ள செபிக்கிறோம். அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய எல்லா ஜெபங்களையும் கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.